வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோல பியூட்டி தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கின் ஒயிட்டனிங் பண்ணுறதுக்கான சில்லுன்னு ஒரு ஃபேஷியல் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த ஐஸ் கியூப்பை நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அரை டம்ளர் பச்சை பாலுக்கு 3 பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. ஸோ செகண்ட் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து அரை டம்ளர் பச்சை பாலுக்கு ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஆயில் ஐஸ் கியூப் வந்து மார்னிங்கும், மஞ்சள் தூள் ஐஸ் கியூப் வந்து ஈவினிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ் கியூப்பை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சில ஸ்கின் டைப்புக்கு வந்து செட் ஆகாது. ஸோ காட்டன் கிளாத் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சீக்கிரமாக சளி பிடிக்கும் அப்படிங்கிற வந்து கொஞ்சம் ஐஸ் கியூப்பை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கு ஐஸ் கியூப் ரப் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ நம்பர் 1 பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேஸில் வந்து ஐஸ் கியூப்பை வந்து ரப் பண்ணும் போது நம்மளோட ஃபேஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும். ஸோ அந்த டைமில் நம்மளோட ஃபேஸ் வந்து இன்னுமே க்ளோவாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு கீழே நிறைய பேர் கருவளையம் இருக்கும், அந்த கண்ணு வந்து வீங்கி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். இந்த வெயில்னால் ஏற்பட்ட சன்பர்ன், சன்டேன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஃபேஸில் உள்ள எக்ஸஸ் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா எங்காவும் க்ளோவாகவும் வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த நெக்ஸ்ட்டு வந்து பிம்பிளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரெமடி அப்படின்னே சொல்லலாம். பிம்பிளை வந்து நம்ம கிள்ளி விட்டு அதெல்லாம் மார்க் வரும். பிம்பிளுக்கு வந்து பெஸ்ட் ரெமடி அப்படின்னா ஐஸ் கியூப் தான். ஐஸ் கியூப் அந்த இடத்துல வந்து அப்படியே வைக்கும் போது உங்களோட பிம்பிள் வந்து அப்படியே வந்து அமுங்கிடும். ஸோ அது வந்து எந்த பிரச்சனையும் ஆகாமல் அப்படியே அமுங்கிடும், உங்களுக்கு வந்து மார்க்கும் விழாது. ஸோ ஐஸ் கியூப்பை நம்ம ஸ்கின்னுக்கு டெய்லியும் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த விங்கிள்ஸ் ப்ராப்ளம் வந்து கிளியர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை ரொம்பவே இளமையாக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓப்பன் போர்ஸ்க்கு ஐஸ் கியூப் யூஸ் பண்ணும்போது அந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆக ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மெயினாக வந்து இந்த பெண்களுக்கு வந்து த்ரெட்டிங் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணும்போது அந்த இடம் வந்து ரெட் ஆயிரும். ஒரு சிலருக்கு வந்து அந்த இடம் பொறி ஆயிரும். ஸோ ரேசஸ்லாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஐசோத்தரம் கொடுக்கும்போது உங்களுக்கு பயங்கர ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வராமலும் உங்களை சேஃபாக வச்சுக்கும். பட் நான் வந்து த்ரெட்டிங் பண்ணும்போது எனக்கு வந்து ரெட்டாக வரும், இல்லைன்னா பொறியாக வரும். ஸோ அதுக்காகவே வந்து நான் ஒரு க்ரீம் வச்சு தான் என்னோட த்ரெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோவாகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸில் உள்ள டெட் செல்லை வந்து கிளியர் பண்ணி டல்லாக இருக்க நம்மளோட ஃபேஸை வந்து அப்படியே பிரைட்டாக ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஐஸ் கியூப் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ரைமராக ஒர்க் ஆகும். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஐசோத்தரம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மேக்கப் வந்து ரொம்ப நேரம் வந்து அப்படியே களையாமல் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கூட நான் ஐசோத்தரம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப நல்ல க்ளோவாக இருக்குது. ஐசோத்தரம் கொடுத்து வெறும் பவுடர் மட்டும் போட்டாலே உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக காமிக்கும். ஓகே, இப்போ ஐஸ் கியூப்போட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஐஸ் கியூப்பை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ஐஸ் கியூப் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடணும். எந்த ஒரு மேக்கப்புமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம ஐஸ் கியூப் வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா அப்படியே யூஸ் பண்ணி பழகிட்டேன். காட்டன் கிளாத் யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து டவல் விரிச்சு போட்டிருக்கேன், இல்லைனா வந்து ஒளிகிறோம், இல்லைனா பிளேட் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போதைக்கு டவல் விரிச்சு போட்டிருக்கேன். ஸோ மெதுவாக அப்படின்னா இப்போ வந்து இது ஒரு மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். இப்போது ஆல்மண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐஸ் கியூப் வச்சுட்ருக்கேன். ரெண்டுமே ரொம்ப குட்டி குட்டி ஐஸ் கியூப்பாக தான் வச்சுருக்கேன். இப்போவே வந்து லைட்டாக எனக்கு கொஞ்சம் ரெட்டாகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரே நேரத்தில் ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஸ்கின் வந்து அப்படியே ரெட்டாக இருக்குது. ஒரே நேரத்தில் 2 ஐஸ் கியூப் யூஸ் பண்ணக்கூடாது. நான் சின்ன ஐஸ் கியூப்பாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால ஒரே நேரத்தில் 2 யூஸ் பண்ணி காமிக்கிறேன்.
இதையும் லைட்டாக அந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுங்க. இப்போ வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிடலாம். என்னோடய ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. இப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ சில்லுன்னு ஒரு ஃபேஷியல் வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நம்மளோட இஷ்டத்துக்கு ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். நீங்கள் அந்த ஐஸ் க்யூப் கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிம்பிளுக்கும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு ஐஸ் க்யூப் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரிங்க் பண்ணுற, அதாவது குடிக்கிற தண்ணியில் தான் நீங்கள் ஐஸ் க்யூப் ரெடி பண்ணணும். உப்பு தண்ணியில் ரெடி பண்ணக்கூடாது. ஐஸ் க்யூப் ரெடி பண்ணக்கூடிய இந்த ட்ரே வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். அது மாதிரி ஐஸ் க்யூப்பை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணால் நல்லது. ஐஸ் க்யூப்பை வந்து ஒரு இடத்துல இப்படி வைக்கிறோம் அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாது. அது மாதிரி ஐஸ் க்யூப்பை வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வச்சு முடிச்சிடணும். முடிஞ்ச வரைக்கும் பர் டேக்கு நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லபடியான வாழ்த்துக்கள்.